கடவுள் மேலே சந்தேகம் எல்லாருக்கும் வரும். என்ன நம்ம பார்த்ததே இல்லை, யாரும் பார்த்ததே இல்லை இல்லையா? அப்புறம் யாரையாவது ஏதாவது காட்டி விட்டு போயிடறாங்க, அங்கேயே தொங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு காலம் நாம் பார்க்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? உங்களுடைய உயிரை படைத்தவனை எவ்வாறு நீங்கள் சுவாசிக்கின்றீர்களே, காற்று சதா சுவாசிக்கின்றீர்களே, அதை உங்களால் காண முடிகிறதா? அதை படைத்தவனை எவ்வாறு ஒரு காலம் நம்மால் காண முடியாது. ஆனால் மனிதர்கள் நம்ம பெரும்பாலான நேரங்களில் உருவங்கள்லே இருக்கிறோம். நம்ம அப்போ அது கேள்வி வருது, நான் எப்படி கடவுளை நம்புறது அப்படின்னு. அப்போது நீ நம்பலையானுங்கிற கேள்வியும் வரதான் சார், நமக்குள்ளேயே வரதான் சார். கடவுளை எப்படி நம்பாமல் இருக்கிறது, ஆனால் எப்படி நம்புறது, ரெண்டும் வருது நமக்குள்ளே வருது, கேள்வி வரதான் சார். இப்போ நம்பலையான்னு கேட்கும்போது எனக்கு மன சமாதானம் வேணும், எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தால் பரவாயில்லை அப்படி. என் இதயம் அமைதி பெறும் பொருட்டு கொஞ்சம் ஒரு என்ன நீங்கள் உங்களுக்கான கேள்வியாக இருந்தால் என்னென்னு தெளிவுபடுத்துருவான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் எப்படி பதில் சொல்லணுமே அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. பெரும்பாலான உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே அவங்களுக்கு போய் சொல்லணும், இவங்களுக்கு போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. என் பிள்ளைக்கு சொல்லணும், புருஷனுக்கு சொல்லணும், அப்பாவுக்கு சொல்லணும், மகளுக்கு சொல்லணும், மகனுக்கு சொல்லணும்னு தேடுறீங்க. அதனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு நீங்கள் தேடினா புரியும், இறைவன் சொல்லும்போது புரியும், படிப்படியாக புரியும், உங்களை படிப்படியாக கொண்டு வரும். வேதம் படிப்படியாக இறக்கப்படுது, ஒரே க்ஷணத்தில் இல்லை, படிப்படியாக இறக்கப்படுது. நம்ம எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாம் கேட்டுக்கிட்டு நினச்சா கூட எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, கேட்டால் கூட மறந்துடுவீங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு பயன் தரணும் இல்லையா? அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் அது உங்களுக்கு உதவ வேணும் இல்லையா? நீங்கள் எதை விளங்கி கொண்டீர்களோ அது உங்களுக்கான அந்த நேரத்தில் அது உதவ வேண்டும், நினைவு வரணும் இல்லையா? ஞாபகம் வரல என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க, பல கேள்வி கேட்டீங்க, அந்த நேரம் ஞாபகம் வர மாட்டேங்குது, ஏதோ சொன்னாங்களேன்னு அப்படி பார்த்தாலே தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி இல்லைன்னு அர்த்தம். அவசரப்படாதீங்க, எந்த ஒன்றுக்கும் அவசரப்படாதீங்க. இப்போ என்ன எனக்கு வெளிச்சம் தெரிகிறதோ, பனி மூட்டத்தில் இருக்கிற மாதிரி தான். என்ன செய்யணும்னு தெரியல, எந்த ஒரு கேள்விக்கும் இல்லை, எந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒரு விஷயத்தை தெரியல, ஆனால் ஒரு எட்டு எடுத்து வைக்கிற அளவுக்கு தெளிவு இருக்கும் நிச்சயமாக. எவ்வளோ பணி அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு எட்டு எடுத்து வைப்பதற்கு அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் இருக்குது, நிச்சயமாக உண்டு. எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்கும், அதை மட்டும் செய்யுங்க. எனக்கு வழியே தெரியல, ஒரு எட்டு எடுத்துக்கு வழி இருக்கா, அந்த ஒரு எட்டு எடுத்து வைங்க. இப்போ அது மாதிரி இன்னொரு எட்டு எடுத்து வைக்கிறதுக்கு தெரியுமா இல்லையா? ஆனால் அவசரப்படுறீங்க, நான் உடனே ஓடணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சாதான் நான் கிளம்புவேன்றீங்க.